என்ன ரீசன் போட்டிடாதீங்க? நல்ல மே நாளுக்கு அப்புறம் பேசுவோம். ஆனால் என்ன ரீசன் போட்டிடாதீங்க? நல்ல மே நாளுக்கு அப்புறம் பேசுவோம். அன்றைக்கி ஒரு பெரிய மனக்குறை எனக்கு இருந்துச்சு. எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்னால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. தாமரை 23 இடத்துல இருந்தாங்க. நிறைய பேர்த்த நாம் ரெக்வஸ்ட் பண்ணி நிற்க வச்சோம். ஸோ அந்த மனக்குறை இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. காலம் இருக்கிறது, காட்சிகள் மாறத்தான் போகுது, நிறைய தேர்தல் வரத்தான் போகுது. அன்றைக்கி நம்ம போட்டி போட்டுக்கலாம். அதனால் நம்மோடு அன்போடு இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுதும் அன்போடு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தல் நம்ம சண்டை என்பது தமிழ்நாடு முழுவதும் போகணும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தவறுகள் எடுத்து சொல்லணும். அதற்கு வலிமையாக நம்ம பேசணும். அது இன்றைக்கி என்னுடைய பொறுப்பாக பார்க்கின்றேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னாங்க, கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேக்ரவுண்ட் விஷயம் இல்லாமல் இப்படி அப்படின்னு தமிழ்நாடு கோர் கமிட்டியிலிருந்தே ஒரு பேர் மேலே போகல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை எப்படி அவங்க சீட் கொடுப்பாங்க? அதே போல் நீங்கள் கட்சிக்கு மிக தெளிவாக நான் போட்டியிட விரும்பவில்லை, எனக்கு வேறு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் செய்கிறேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கட்சி பிரச்சாரம் செய்யுன்னு சொல்லும் பொழுது கட்சியின் மீது நான் எப்படி தவற சொல்ல முடியும்? நேற்று பியூஷ் கோயல்ஜி அவர்கள் ஏர்போர்ட்டில் உங்களை சந்தித்ததாக கூட பார்க்குறேன். ஸோ நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கட்சி செவிசாய்த்து அந்த மரியாதை கொடுத்ததற்காக நான் நன்றி அந்த நேரத்தில் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ. ஆனால் என்ன ரீசன் போட்டிடாதீங்க? நல்ல மே நாளுக்கு அப்புறம் பேசுவோம்.